ஹாய் ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கு ஒரு விசேஷத்துமான தேவனுடைய வசனத்துடன் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுறேன். ஸோ தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது பலருக்கல்ல, மேபி எங்கேயோ ஒருத்தருக்கு அப்படின்றத நான் விசுவாசிப்பேன். வார்த்தை தேவனுடைய வசனம் என்கிற இந்த விதைகள் நல்ல இடத்துல விழுணுன்னா ஒரு சிலர் தான் அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ நான் ஒருவேளை எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இல்லாமல் இருக்கலாம். ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். எங்கேயோ ஒருத்தருக்கு ஆண்டவர் கண்டிப்பாக இந்த வசனத்தின் மூலமாக பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நம்ம பார்த்தோம்னா ஒரு சில காரியங்கள் மெயினாக எங்கே பார்த்தாலும் ஜெண்டர் ஓரியன்டேஷன், ஜெண்டர் ஐடென்டிட்டி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம பார்த்தோம்னா அதிகமாக என்ன பண்ணுறாங்க, ஆண்களாக இருக்கிறவங்க பெண்களாக மாறுறாங்க, பெண்களாக இருந்தவங்க ஆண்களாக மாறுறாங்க. அண்ட் தே ஸ்டார்ட் ஐடென்டிஃபைங் தெம்செல்ஸ் ஆஸ் மீ, யூ, ஹீ, ஷீ ப்ரொனவுன்ஸ் என்னென்னவோ இந்த உலகத்தில் இந்த ஜெண்டர் வைத்து கொண்டு அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இதை குறித்து நாம் கிறிஸ்தவத்தில் நம்ம பார்த்தா கூட ஒரு சில காரியங்கள் இன்னும் கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது. ஆண்கள் பெண்கள் அவங்க இப்படி, ஆண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் இப்படி இருக்கணும், அப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு சில காரியங்களை குறித்து அவர் இந்த விஷயத்தை குறித்து ஏசப்போ ஒரு இடத்துல அழகாக பேசியிருக்கார். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேல் ஆர் ஃபீமேல் ஆர் நீதர் ஆஃப் இட், ஆனா பெண்ணா இல்லை ரெண்டுமே இல்லாதவர்களா எப்படி அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நம்ம உலகத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த சினாரியோ ப்ளஸ் கிறிஸ்தவத்தில் ஏன் பிசாசானவன் உலகத்தில் இந்த மாதிரி ஆண்களாக இருந்தவர்கள் பெண்களாக மாறுறாங்க, பெண்களாக இருந்தவங்க ஆண்களாக மாறுறாங்க. ஸோ இந்த காரியங்களை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் தே ஹாவ் டினைட் தேர் ரோல்ஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த ரோல், என்னை குறித்து ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஏசப்பா என்னை குறித்து என்ன நினச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ரோலை மறந்தவர்களாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், நம்மளே ஒரு வழியை தேடி இப்படி இருக்கலாம் ஏதோ வாழ்ந்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். அதில் மெயின்லி ஐ பி ஃபோக்கஸிங் ஆன் தட். ஆண் பெண் இல்லை ரெண்டுமே இல்லாதவர்களா. சிலவங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க 9 அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படியெல்லாம் ஆகுது, எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அப்போ சொன்னது போல் தேவனுடைய ராஜ்யத்திலும் பெண்களை அங்கீகரிப்பதோ, பெண்களை ஒரு தேவனுடைய பவுல் எழுதும் போது சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறார், ஷீ இஸ் ஈக்குவல் பார்ட்னர். ரட்சிப்பு அப்படின்றது யார் கொடுத்தாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோவான் 3:16 எடுத்தோம்னா அங்கே வசனம் இருக்குது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போ எவனோ அப்படின்றதுனால நம்ம ஓவராக இதை திங்க் பண்ணி பார்க்கும்போது என்ன, ஆல் தி பைபிள் வேர்சஸ் வில் ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு எந்த வசனமும் கிடையாது, இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ராங் டாக்டரின்ஸு, ராங் டீச்சிங்ஸு, ஆண்கள் இது பெண்கள்னால் இப்படி நிறைய காரியங்களை பேசி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் தவறாக ஒரு காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ இது பைபிளில் ஆழமாக நம்ம போகும் பொழுது தேவன் வெளிப்பட்டின ஒரு சில காரியங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறது நான் சந்தோஷப்படுறேன். ஸோ ஒன்ஸ் வி கம் டு நோ அபவுட் திஸ், இந்த காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஆணா பெண்ணா இல்லை ரெண்டும் இல்லாதவர்களா அப்படின்றது எப்படி நம்ம அதை பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பவுலும் எழுதும்போது நான் அழகாக எழுதினார், தேவனுடைய ராஜ்யத்தில் ஆணும் கிடையாது பெண்ணுன்னு கிடையாது, எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நிறைய இடத்துல எழுதினாங்க. அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது பேதுரு ஒரு வாட்டி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வானம் திறக்கப்பட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு, என்னென்னா சர்க்கம்சைஸ்ட் அண்ட் அன்சர்க்கம்சைஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு.
மோசேலிருந்து ஈசாக்குலேருந்து ஆரம்பித்த அந்த சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ ஏசப்பா போயிட்ட பிறகு சீஷர்களும் இருந்தாங்க. சீஷர்களும் ஏசப்பா போயிட்ட பிறகு கடைசியில் ஒரு நல்ல டாக்டர்னு சொல்லும்போது விருத்த சேதனம் இருக்கிறவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அப்படின்னு கூட ஒரு டாபிக் நம்ம பேசலாம். ஸோ இந்த விருத்த சேதனத்தை குறித்து, விருத்த சேதனம் அடைந்தவர்கள் ஒரு கேங்காக இருந்தாங்க, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் ஒரு கேங்காக இருந்தாங்க. அப்போ பவுல் அதை நன்றாக விளக்கி, விருத்த சேதனம் பண்ணாலும் பண்ணாக்காட்டியோ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கிறோமா, நம்மளுடைய இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கள் அப்படின்றாரு. வாட் இஸ் என்னது, உன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காத படிக்க உன்னை கரைப்படுத்துகிற அந்த காரியங்கள், உன் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நீ அகற்றி போடு, சரீரத்தின் படியாக அல்ல. அதுதான் பைபிள் அழகான வசனம் இருக்குது, மனுஷன் பார்க்கிற விதமாக தேவன் பார்க்கறதில்லை. ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா பேதுரு உபவாசம் எடுத்து ஜெபிச்சுட்டு இருந்தபோது பரலோகத்திலேருந்து ஒரு தரிசனம் உண்டாகுது. அந்த தரிசனத்தில் ஒரு 4 கயிறில் கட்டின ஒரு துணி பேதுருக்கு முன்பதாக அதில் பூமியில் உள்ள எல்லா அனிமல்ஸ் இருந்துச்சான். பாம்பு, என்னென்னவோ அனிமல்ஸ் கொலான்னு இருக்கிறது எல்லாமே இருந்திருக்கு. அப்போது வானத்துலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி சொல்லிச்சா, இது பசியாக இருந்ததுனால நீ சாப்பிடு, எதையாச்சும் அடித்து சாப்பிடுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இல்லை நான் எதுவுமே நான் பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி அசுத்தமான காரியங்களை நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்துலேருந்து ஒரு வார்த்தை வருது, தேவன் சுத்தப்படுத்தினதை மனுஷன் ஒரு நாளும் அது அசுத்தம்னு சொல்லக்கூடாது. ஸோ தேவனாகிய கர்த்தர் அவருடைய ரத்தத்தை சிந்தி ஆணையாகட்டும் பெண்ணையாகட்டும் யாரெல்லாம் விசுவாசித்தார்கள் அப்படிங்கும்போது, விசுவாசம் அப்படின்றது ஜெண்டர் ஓரியன்டேஷனில் வராது. விசுவாசித்தவர்கள் அப்படின்னும் போது அது ஆணா, விசுவாசம் அப்படின்றது பெண்ணான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இதில் ஆண்டவர் பேசும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் தேவன் சுத்திகரித்ததை மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, அசுத்தம் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை அழைக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பதாக வரக்கடவன், தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னும் போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் என்ன வெறுத்தாச்சு, என் பாவ வாழ்க்கையை நான் வெறுத்தாச்சு, ஓகே நான் இப்போ நல்லா இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். ஸோ காட் இஸ் காலிங் அஸ் டு கம் ஈவன் க்ளோசர் அண்ட் டீப்பர். நான் என் சிலுவையை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என் சிலுவையை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஆண்களா பெண்களா, ஒரு மனுஷன் கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே, கிறிஸ்துவை என்றைக்கு ஒரு மனுஷன் நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்போ அவன் ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்கிறான். பிறக்கும் போது வளர ஒரு வயசுக்கு வரும்போது தான் அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி, நான் ஒரு பெண்ணு, நான் ஒரு ஆண் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது, தெரிய வருது. ஆனால் என்றைக்கு அப்புறம் அதே கூட பாவமும் அவனோடு வர ஆரம்பிக்குது. பாவம் தாயின் வயிற்றில் உருவாவதுக்கு முன்பதாக பாவம் எப்படி வருதோ அதே போல் மனுஷனுக்கு அந்த ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் வரும் பொழுது அந்த சரீரமும் பாவத்துக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்குது. ஆனால் என்றைக்கு ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அந்த கிறிஸ்து அவனுக்குள்ளே வரும்போது தான் ஃபஸ்ட்டு சின் ஐடென்டிட்டி, ஐயோ நான் பாவியாக இருக்கிறேனே, இத்தனை நாள் நான் பாவியாக வாழ்ந்துட்டேனே, இப்படி நான் ஒரு குருடனாக வாழ்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தான் பாவி என்று அறிக்கை செய்து ஒத்துக்கொள்ளும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறுகிறான். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை அப்படின்னும் போது அங்கே ஆண் பெண் அப்படின்னு வரவே வராது. பவுல் அவருடைய நிருபங்களிலே அழகாக எழுதியிருப்பார், தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, இப்படி அழகாக வசனம் எழுதியிருப்பார். ஸோ இந்த காலகட்டங்களிலே இந்த கர்த்தர் நம்ம எதுலேருந்து இன்னும் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்றத நான் இன்றைக்கி பேச போகிறப்பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு எதையெல்லாம் நம்ம ஒரு மனுஷன் சிலுவையை தூக்கும் போது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம்,
ஆமாம் நான் என் பாவத்தை விட்டுட்டேன், ஆமாம் என்னுடைய மனைவி மேலே இருந்த பாசத்தை விட்டுட்டேன், என் கணவன் மேலே இருந்த பாசத்தை விட்டுட்டேன், என் பிள்ளைகள் மேலே இருந்த பாசத்தை விட்டுட்டேன், உலகத்தின் மேலே இருந்த பாசத்தை நான் விட்டுட்டேன், என் வேலை மேலே இருந்த பாசத்தை நான் விட்டுட்டேன், பண ஆசையை நான் வெறுத்துட்டேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நான் ரொம்ப ஏக்கமாக இருக்கிறேன், அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்க என்னை நான் ஒப்பு கொடுத்துருக்கேன், ஐ எம் ஆன் த வே. ஓகே, பட் ஸ்டில் தேர் இஸ் சம்திங் டீப்பர். தேவன் நம்ம இன்னும் ஆழமாக அழைக்கிறார். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் அப்பயே சொன்னது போல் ஒரு மனுஷன் ஜெபிக்க கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது ஒரு காலகட்டங்கள் நான் சொன்னது போல் ஒரு காலகட்டங்களில் சிறு வயதில் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு தெரியாது ஆண் பெண் அப்படின்ற அந்த நாலேஜ் இருக்காது. வளர 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 மாம்சம், பலவீனமான மாம்சத்தை பிசாசானவன் பயன்படுத்தி அநேக பாவங்களை நமக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது we tend to become attracted, மேல் ஃபீமேல். அது அந்த அட்ராக்ஷன் நம்மளுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது பாவங்கள் நமக்குள்ளாக வரும்பொழுது கிறிஸ்து என்றைக்கு நம்ம தொடுறாரோ அப்போது அந்த சின் ஐடென்டிட்டி, பாவத்தின் எல்லா காரியங்களை ஆண்டவர் நமக்குள்ளாக எடுத்துட்ட பிறகு அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது, நீங்கள் யோவான் 1:1 பார்க்கும்போது யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பெண் பிள்ளைகளாகும்படி, ஆண் பிள்ளைகளாகும்படிக்குன்னு சொல்லாங்க, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஸோ we will become the kingdom of God, children in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். அங்கே பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்திலே பிள்ளைகள் ஆகிட்ட பிறகு அங்கே ஜெண்டர் வராது. ஸோ ஒரு மனுஷன் அதிகமாக ஜெபிக்க 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 அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வேத வசனங்களை செயல்படுத்த சத்திய வேதத்தில் இருக்கிற அந்த ஆழமான அர்த்தங்களை அறிந்து கொள்ள அவன் இன்னுமாக தேவனண்டை நெருங்க 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 ஃபஸ்ட்டு பாவம் வருது. அந்த பாவத்திலேருந்து அவன் விடுதலை பெறான், குடும்பத்திலேருந்து விடுதலை பெறான், ஃபேமிலி சர்க்கிள்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸு, அப்புறமா சிலவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் போயிட்டு எமோஷன்ஸில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. சென்டிமெண்டல், அந்த சென்டிமெண்ட்லேருந்து வெளியில் வரான். எல்லாம் வெளியில் வந்த பிறகு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்கிறாருங்க. அந்த வசனத்தை நான் இன்றைக்கி சொல்கிறப்பாங்க. தேவன் இந்த இது சொன்னீங்கள, என்ன வசனம் அது, சீஷர்கள் என்ன சொன்னார், ஆழமாக போடு, ஜஸ்ட்டு ஏதோ தெரிஞ்சுக்கணும். சிலவங்க வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு என்னென்னவோ பேசிகிட்டு இருப்பாங்க. வசனங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்பதாக நம் வசனங்களை ஆழமாக தியானிக்கணும். ஆவியானவருடைய துணையை கொண்டு நம்ம டீப்பாக நம்ம தியானம் செய்ய தான் தேவன் நம்ம வெளிப்படுத்துவார். இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைய காலகட்டங்களில் நம்ம பார்க்கும்போது ஜெண்டர் அப்படின்றது, ஆண் பெண் அப்படின்றது, ஆணும் பெண்ணும் இல்லாதவர்கள் அப்படின்றது கிறிஸ்தவத்திலையும் கிரியை செய்து கொண்டிருக்குது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தேவன் நம்மளை என்ன சொல்கிறது, இன்னுமாக ஆழத்திலே உன்னுடைய போட்டை தள்ளு, இன்னும் ஆழமாக போ, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்காத, இன்னும் இஃப் யூ கோ டீப்பர் தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் தட் யூ ஷுட் நோ. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளப்பட்டு வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும், இன்னும் ஆழமாக அவருடைய சத்தியத்துக்குள்ளாக தியானம் செய்ய வேண்டும். அப்போது ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளாக செல்ல தேவனுக்குள்ளாக அவன் போக போக அவன் என்ன ஆயிடுறான், பாவத்திலேருந்து வெளியில் வரான், குடும்பத்துலேருந்து வெளியில் வரான், சின்லேருந்து வெளியில் வரான், எமோஷன்ஸ்லேருந்து வெளியில் வரான், உலக ஆசைகளிலிருந்து அவன் அப்படியே பிரித்தெடுக்க கடைசி அவன் என்னவா ஆயிடுறான் அப்படின்னு நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது அவர் வசனங்களை சொல்லி கலிலேயாவை யூதேயாவின் எல்லைகளுக்கு வந்தார். திரளான ஜனங்கள் அங்கே வரும்பொழுது அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் புருஷனானவன் தன்
மனைவியை எந்த முகாந்திரத்திலாவது தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கையினால் அவர்கள் 20,000 ஒரு மாம்சமாக இருக்கிறார்கள். ஸோ இங்கே பார்க்கும்போது இவங்க என்ன பேசுகிறாங்க, டிவோர்ஸ் கொடுக்கலாமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் டிவோர்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு நான் பேசும்போது, ஏசப்பா ஏதேன் தோட்டத்தில் அவர் உருவாக்கினது எப்படி, ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினார். அவங்க அங்கே தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேமிலி, ஒரு குடும்பத்தை தேவன் உருவாக்கினார். அந்த குடும்பம் என்றும் சிதறடிக்கக்கூடாத இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத கல்யாணம் அப்படின்றத நியமித்தார். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும்போது ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அதை சொல்லும் அதற்கு அவர்கள். அப்படியானால் மோசே எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, டிவோர்ஸ் இது கொடுத்துட்டு நம்ம வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுடைய ஆசை நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு பெண்ணை எப்படி பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திட்டு எடுத்து விசிறடிச்சுட்டு நம்ம விபச்சாரம் பண்ணினே போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு அப்படியே வாழ்ந்துன்னு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, ஒரு வேலை விபச்சாரத்தின் நிமித்தம் வேசித்தனம் பண்ணியிருக்கிறான்னு ஒருத்தர் தெரிஞ்ச பிறகு அவங்கள நீங்கள் அனுப்புறது ஓகே. ஆனாலும் அவர்கள் போய் வேறு கல்யாணம் பண்ணால் ஸ்டில் ஹீ இஸ் டூயிங் லீகலாக விபச்சாரம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, வேசித்தனம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி கொண்டு இருந்தபோது சீஷர்கள் அங்கேருந்த பரிசேயர்கள் ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் எப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதில்லை. அப்போ இவ்வளோலாம் இருக்குதுன்னா மேரேஜ் பண்ணாமலே இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு அவர்கள் ஒரு வார்த்தை போடும்போது ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்கிறார். என்னென்னா, அதற்கு அவர், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரம் பெற்றவர்கள் அவர்களை தவிர ஏசப்பா இனிமே இந்த சொல்ல போகிற இந்த வார்த்தையை யாருனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில வார்த்தைகள் இப்படி வரும்பொழுது சிலவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அன்றைக்கி ஆண்டவர் சொல்லிட்டு, வரம் பெற்றவர்கள் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும், வரம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டாரு. ஸோ தேவன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்ல போகிற இந்த வசனம், இந்த வார்த்தை வரம் பெற்றவர்கள் தெரிந்து கொள்வார்களே ஒழிய அதை புரிந்து கொள்ள வரம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 19:12 தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னகராக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகராக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் அப்படின்னு சொல்கிறார். So in this verse, God was breaking the barriers of gender. ஆண்கள் பெண்கள் ஆணாகவும் பெண்ணாகவும் சிருஷ்டித்தார். அந்த காலகட்டங்களிலே கிங்டம் அப்படின்றது ஒளித்து வைக்கப்பட்டிருந்துச்சு. இட் வாஸ் ஹிடன். தேவனுடைய ராஜ்யம் மறைவில் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரோ அப்போ தான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். தேவனுடைய ராஜ்யமே நாம் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். இப்போ தான் ஆண்டவர் வசனம் என்ன சொல்கிறாருன்னா, வரம் பெற்றவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள முடியும், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாராலும் இதை புரிஞ்சு கொள்ள முடியாதுப்பா, அக்செப்ட் பண்ண முடியாது. தாயின் வயிற்றிலே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களாலே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, ஆனால் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகராக்கி கொண்டவர்களும் உண்டு. ஸோ when you come into the kingdom of God, ஆண்டவர் இங்கே நல்லா வசனத்தில் நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். அங்கே இங்கே போகும்போது ரோடில் இந்த 9ன்னு சொல்கிறாங்களே, அவங்க பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. சிலவங்க நம்ம இந்த ஸ்டோரி கேட்டிருப்போம், நல்லா இருந்தான், அவங்க கூட ஃப்ரெண்டாக மாறிட்டு அப்படி போயிட்டு இப்படி ஆகிட்டான், பொம்பளை மாதிரி ஆகிட்டான், இப்படி நம்ம பேசுறது கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, மனுஷர்களாலே அன்னகராக்கப்பட்டவர்களும் உண்டு, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அன்னகராக்கி கொண்டவர்களும் உண்டு. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, பிறந்ததுலேருந்து சிலவங்க 9ங்களாக இருக்காங்க, மனுஷர்களாலேயும் அன்னகராக்கப்பட்டிருக்காங்க, ஆனால்
தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அன்னகர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு அப்படின்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வாழ்கிற பிள்ளைகள் அவங்கள போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு பையனாக இருந்தவங்க பொண்ணானாங்கன்ட்டு அவர் சொல்லலை, இல்லை பொண்ணாக இருந்தவங்க பையனாக மாறினாங்க அப்படின்னு சொன்னதில்லை. அன்னகராக்கி கொண்டார்கள்னா தே டினைட் எவ்ரி திங். தேவனுடைய வசனம் என்று சொன்னது போல என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என் பின்பதாக வரணும் அப்படின்னு சொல்லும் போது he did not tell only to deny your sin, only to deny your family. ஒரு இடத்துல பார்க்கும்போது தாய் தகப்பனை என்னை விட நீ தாய் தகப்பனை அதிகமாக நேசிச்சாலும் நீ எனக்கு பாத்திரம் நல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பாத்திரம் நல்ல, அந்த ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எமோஷன்ஸ் எல்லாவற்றையும் அவர் உடைச்சி லாஸ்ட்டில் சொல்கிறாரு, when we become more deeper, இன்னும் ஆழமாக நம்ம போகும்போது we focus more on the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்மளுடைய ஃபோக்கஸ் போயிடுமே ஒழிய we won't even bother about our genders. நான் பொண்ணாக இருக்கிறதுனால நான் என்ன செய்ய முடியும், நான் ஆணாக இருக்கிறதுனால நான் என்ன செய்ய முடியும், நான் இவ்வளோதான் என்னால் செயல் பண்ண முடியும், நான் இப்படி மட்டும்தான் செய்ய முடியும். அது இல்லாமல் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறேன்னா, he was breaking the barriers even in the genders. அதையே என்ன பண்ணிட்டான் பிசாசானவன் இன்றைக்கு வேறு விதமாக உலகத்திலே செயல்பட ஆரம்பிச்சிட்டான். ஆண்களாக இருக்கிறவர்கள் ஒரு விதமான பிசாசின் காரியங்களை போல இல்லை, பிசாசின் காரியங்கள் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், மைண்டில் பேச ஆரம்பிச்சிட்டான், நீ பையன் இல்லை. பட் ஆண்டவர் he did not mean it in the body, he meant it here. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு வரும்போது நான் ஒரு பொண்ணு, நான் என்னெல்லாம் எனக்காக நான் செஞ்சுக்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்கும்போது கொரிந்தியரில் பாருங்கள், ஒரு அருமையான வசனம். கடைசி காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பது சந்தேகமில்லை. ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறார், நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அந்த கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கிற பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29. மேலும் சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினபடினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலையும். இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, கடைசி காலகட்டங்களில் நம்ம வந்துட்டோம். பால் அவருடைய கடிதங்களை அவர் எழுதும் பொழுது அவர் கட்டளையாக, நீங்கள் நிறைய வாட்டி படிச்சிங்கன்னா, நான் கட்டளையாக சொல்லாமல் இது ஒரு ஒப்பீனியனாக சொல்கிறேன், பட் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் ட்ரூ இன் த ஐஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவார். அநேக காரியங்களை அவர் கட்டளையாக சொல்லாமல் அவர் தேவனிடத்துலேருந்து புரிந்து கொண்டதே அந்த ஒப்பீனியன்ஸை தான் ஷேர் பண்ணார். எல்லாமே அவர் கட்டளையாக சொன்னதில்லை. ஸோ இங்கே பார்க்கும்போது இவர் பெண்ணாக இருந்து நான் என்ன எனக்காக செய்ய முடியும், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நான் எனக்கு நல்ல ஒரு காஸ்ட்லி சாரீ வாங்குறதோ, நான் எனக்காக வீடை வாங்கி கொடுக்குறதோ. ஸோ மீ ஜெண்டர் ஓரியன்டாக நம்ம வாழும்போது இன்னும் உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். when we become the kingdom of God, we start saving people. It is about people, not about genders. ஆண் பெண் அப்படி இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனை அறியாத இருக்கிற பிள்ளைகளை அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பது, அவ்வளோதான். இதை மீறி வேறு எதுவுமே இல்லை. அதுதான் வரம் பெற்றவர்கள் மட்டும்தான் இதை நீ புரிஞ்சிக்க முடியும். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஸோ இங்கே கடைசி காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னா நமக்கு பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், மனைவிகள் உடையவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். அப்படின்னா மனைவிகள் இருக்கிறவங்க நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரா? இல்லை. கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஹி வாஸ் டெல்லிங் சம்திங் வெரி ப்ரெஷியஸ் இந்த சாப்டர் 7. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னாரு. ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்ன போலே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், பட் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது கர்த்தரால் வந்தது. ஸோ இங்கே பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கல்யாணம் ஆகக்கூடாதுன்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, கல்யாணம் ஆகிட்டோம்னா வி ஃபோக்கஸ் மோர் ஆன் ஃபேமிலி. ஒரு ஸ்திரீயானவளோ ஒரு ஆணோ ஒரு கிச்சனுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனுக்குள்ளே போயிட்டால் ஒரு அட்லீஸ்ட் 2-3 ஹவர்ஸ் வேலை முடியாது. சரி, அங்கேருந்து வெளியில் வந்துட்டு பார்த்தா பசங்களுக்கு படிக்க வைக்கணும், அது பண்ணோம் இது பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோம், வி கெட் ஸ்ட்ரெஸ்ட்.
பட் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது நம்மளுக்கு தள்ளி தூரமாக இருக்கும். ஸோ we will not be able to pray, we will not be able to read Bibles, we will not be able to go deep. தேவனுடைய வசனங்களை கேட்க, வார்த்தைகளை கேட்க ஆழமாக போக முடியாது. அதனால அவர் சொல்கிறாரு, ஓகே இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டியா, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அப்படின்னா your focus should not be on wife, your focus should not be on husbands, but your focus should be on God. இந்த கடைசி காலகட்டங்களிலே நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுட்டு அதுக்காக செயல்படு அப்படின்றாரு. அப்புறம் பாருங்கள், மேலும் சகோதரரே, மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாத அழுகிறவர்கள் அழுவாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிக்காதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, கடந்து போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல் கோயிங், ஃபேடிங் அவே. எல்லாமே கடந்து போயிட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் வேனிஷிங், ஸ்லோலி ஃபேடிங் அவே இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். இட் இஸ் நாட் அபவுட் ஜெண்டர்ஸ். ஈச் ஷுட் ரைஸ் அப். எல்லாரும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எல்லாரும் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். we all should rise up to bring the kingdom down. ஆண்டவருடைய வசனம் சொன்னது போல ஆண்டவர் ஜபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். ஸோ உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் இருக்கிறது போல் இந்த பூமியிலும் செயல்படுவதாக அப்படின்னு சொல்லும்போது we find only few people rising up. சிலவங்க இன்னுமாக அதே உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின் ஓரியன்ட் போயிடுச்சு. ஃபேமிலி ஓரியன்டேஷன் இஸ் தேர் ஸ்டில். அது என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி ஓரியன்டேஷன், எமோஷ்னல் ஓரியன்டேஷன், சென்டிமெண்டல் ஓரியன்டேஷன், பாடி ஓரியன்டேஷன், ஜெண்டர் ஓரியன்டேஷன், இது எல்லாத்தையும் விட்டு ஆண்டு சொல்கிற சிலுவையை ஒரு மனுஷன் எடுக்கும் பொழுது he overcomes everything. Gospel is not only for male, gospel is not only for female, gospel is not only for kids. It was meant to all breath that is on the planet of earth. இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனுஷனுக்கும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. அப்போது இந்த ஆண் பெண் அப்படின்றது that is just for this world. ஒரு மனுஷன் பாருங்கள், ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார், அவருடைய சாயலாக அவர் உருவாக்கினார் அப்படின்னும் போது அந்த சாயல் அவரை போல சாயல் அப்படின்னும் போது இட் வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். மண்ணினால் அவர் ஒரு மனுஷனை அவர் சிருஷ்டித்தார். பட் ஹவு ஹி வாஸ், தேவனுடைய சாயலாக வாழ்ந்தவன், மாம்சமும் இருந்துச்சு, அந்த மாம்சத்தில் பாவம் இருக்குல்ல, அந்த அவருடைய சாயல்னா 100% ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய பரிசுத்தம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அவர் பாவம் அறியாமல் அவர் இருந்தது போல இவனும் இருந்தான். ஆனால் இந்த மாம்சத்தை பிசாசானவன் பயன்படுத்திக்கினான். இந்த வீக்னஸ் அவன் பயன்படுத்திட்டு அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த அவர்களை அவரே துரத்தி விடுற மாதிரி என்ன பண்ணிட்டான், கட்டளை மீறி வச்சு they fall short. அந்த தேவனுடைய அந்த பிள்ளைகள் அப்படின்ற ஒரு இதை எடுத்துட்ட பிறகு then they go out. ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு காயின் ஆபேல் பிறக்கிறாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து வராரு? டு ரெஸ்டோர் த ஃபெலோஷிப். அவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது என்னது ஏவாளை கேட்குறாரு, யார் உனக்கு இது சொன்னுது, ஏன் இந்த பாவம் செஞ்சேன்னா ஆதாமை கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஏவாள் தான் பண்ணான். ஏவாளை கேட்கும்போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஸோ தி பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், அப்போவே இந்த உலகத்தில் அந்த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் வாஸ் தேர். பட் அவர் இன்னும் மரிக்காததுனால இட் வாஸ் நாட் ரிவீல்டு. அப்போ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது த பிளேம், த சின், த பிளேமை அவர் எடுத்துக்கொண்டார். அவனுடைய கரங்கள் அந்த பழத்தை பிச்சு சாப்பிட்டது, அந்த கைகள் ஆணினால் அடிக்கப்பட்டது.
அந்த கால்கள் அந்த பழத்துக்கு நேராக கடந்து சென்ற அந்த பாதங்களுக்கு ஆணிகள் கொடுக்கப்பட்டது. ஏவாளை அவர் எங்கேருந்து எடுத்தார்? ரிப், அந்த விலா எலும்பு, அந்த ஆதாமை படுக்க வச்சு அந்த விலா எலும்பினால் அவள் சிருஷ்டிக்கப்பட்ட போது, அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சீஷன் என்ன பண்ணுறான்? மால்கஸ் அவன் போய் அந்த விழாவிலே குத்தினான். அவர் எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கிட்டு கொண்டு அந்த மனுஷனை அந்த இடத்துல பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தார். அவர் ஆண், ஐயோ இது நான் ஆம்பளைங்களுக்காக பண்ணுறேன், இது நான் பொம்பளைங்களுக்காக பண்ணுறேன்ட்டு அவர் எங்கேயுமே சொல்லதில்லை. இன்ஃபேக்ட் பால் வாஸ் டெல்லிங் அபவுட் ஜஸ்ட் ஒப்பீனியன். we are the kingdom people. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நாம் எழுந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுகிற நேரங்கள் வந்தாச்சு. ஸ்டில் இஃப் வி ஆர் ஜெண்டர் ஓரியன்டட், நான் இது மட்டும் தான் ஆண்டவருக்காக செய்ய முடியும், நான் பெண்ணு, நான் அடுப்புக்கிட்ட தான் உட்காருவேன். யூ கேனாட். யூ ஹாவ் டு ரைஸ் அப். உனக்காக ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? நீ ஜெபிக்க ஆரம்பி. ஒரு மனுஷன் ஜெபிக்க 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 he will forget about everything. He will forget about the family, he will forget about his sins, forget about enjoying this world, forget about friendships, he will forget about sentimental dialogues, he will forget everything, and he becomes kingdom minded. kingdom தேவ ராஜ்யத்தை மட்டும் குறித்து யோசிக்கிறவன் தான் வரம் பெற்றவர்கள். வரம் பெற்றவர்கள் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அழகாக ஆண்டவர் சொன்னார், வரம் பெற்றவர்கள் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு மனுஷன் வரம் பெற்றவனாக இந்த உலகத்தில் வாழும்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இந்த உலகத்தில் நடமாடின நாட்களில் ஒரு ஸ்திரீ உதிரப்போக்குனால, இன்னைக்கு ஒரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வயசுக்கு வர்றதாகட்டும், ஒரு மாதவிலக்காகட்டும், எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக அப்படின்றாங்க. ஆனால் அந்த ஸ்திரீ அன்னைக்கு 12 வருஷமாக அவளுக்கு அந்த உதிரப்போக்கு இருந்தபோது, God did not see her as a woman. He saw her kingdom. அவளுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்தை அவர் பார்த்தார். அதனால தான் அவர் அந்த காலகட்டத்திலலாம் ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போதோ குழந்தாயிட்ட பிறகு தீட்டாக வெளியில் உட்கார வைப்பாங்களா. ஸ்டில் in India many places it has been followed. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல பேரியர்ஸை பிரேக் பண்ணுறாரு. நோ, தேவனுடைய ராஜ்யம் வரும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாட் யூ கேன் டூ ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நீ என்ன செய்ய முடியும்? ஹவு ஃபார் யூ கேன் கோ. ஸோ வென் யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் இட், இல்லை, யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் டூ மெனி ப்ராப்ளம்ஸ். நான் சொல்கிறேன் இல்லையா, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, நீ எப்படி, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க பேசுகிறதுக்கு? உன்னை யார் குவாலிஃபை பண்ணணும்? ரத்தம் சிந்தினது அவருக்கு முன்பதாக நான் நிற்கணும்னா என்னால் அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். அதுக்கு நான் கன்சென்ட் கொடுத்துருக்கேன். அப்பா நீங்கள் என்ன செய்யணுமோ நான் செய்கிறான்னு வரேன். அது நிர்வாணமாக்கினாலும், அது ரத்த சாட்சியாக எதாக இருந்தாலும் என்ன. டுடே வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் ஜஸ்டிஃபைங். எப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அவங்க இப்படி பண்ணிக்கலாமா. நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவருடைய வசனம் பார்க்கும்போது இட் இஸ் நாட் அபவுட் ஜெண்டர், இட் இஸ் நாட் அபவுட் அவர் ஃப்ளஷ், இட் இஸ் அபவுட் வி ஃபிசிக்கல் பீப்புள் பிகமிங் ஸ்பிரிச்சுவல். அதான் சொல்கிறேன்ல, அவர் சிலுவையில் அறியும்போது, அவர் சிலுவையில் அவரை அறையும் பொழுது he was restoring that connection. அவரை போல ஒரு மனுஷன் வாழ்ந்து விட முடியுமா? அவரை போல அவன் பரிசுத்தமாக வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கை எடுத்துட்டு he can become the children of God. He can become the child of God. She can become the child of God. This he and she was given just to this world. இந்த உலகம் கடந்து போகிறது. பேதுரு சொல்றாரு, this world is fading away, we all have to go heaven. Heaven is our citizenship and we cannot keep relying and depending upon the genders. Once we become Christians, true follower of Christ, ஜெபிக்க வேதத்தை வாசிக்க அந்த வார்த்தைகள் அவனை சுத்தப்படுத்த he comes out of everything. எல்லாவற்றிலும் தான் வெளியில் வர ஆரம்பிக்கிறான்.
பாவத்துலேருந்து வெளியில் வரான், குடும்பங்களிலேருந்து வெளியில் வரான், ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரான், எமோஷன்ஸ்லேருந்து வெளியில் வரான். கடைசியாக ஈவன் ஹி கம்ஸ் அவுட் ஆஃப் ஜெண்டர். பாருங்கள், அநேக இடத்துல ஆண்டவர் பிளெஸ்ட் ஆர் யூ, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்க, வரம் பெற்றவர்கள். நீ வரம் பெற்றவனா? தேவனுடைய வசனத்தை அதை போலவே புரிந்து கொள்ள நீ வரம் பெற்றவனா? இட்ஸ் நாட் அபவுட் அவர் genders, it is about what you are in this world. Before God could bring us to this earth, we were there in the beginning. Even நீங்கள் ஏசாயால பார்க்கும்போது உலகங்கள் உண்டாவதுக்கு முன்பதாகவே we were in his mind. அவருடைய சிந்தனையில் நாம் இருந்ததுனால we are here at this moment. For what? நமக்கு நம்ம என்ஜாய் பண்ணவா? நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வேணாலும் அப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லவா? நோ, it is because God wanted us here to live for his glory. இந்த ஜெண்டர் அதெல்லாம் எடுத்து போட்டு அவருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சபையாக நம்ம எழுந்துக்கும் பொழுது கண்டிப்பாக தேசங்களிலே மாற்றங்கள் உண்டாகும். That is all. Rise up. Let God strengthen us. நமக்கு வரம் பெற்றவர்கள், அந்த வசனம் கடைசியாக நான் வாசிக்கிறேன். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் எப்படியா இருந்தால் விவாகம் பண்ணுகிறதே நல்லதில்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னகராக்கப்பட்டவர்கள் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகராக்கி கொண்டவர்களும் உண்டு. அதுதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாம். Now when we become truly born again, வாழும்போது நாமும் அன்னகர்களாக மாறப்பட்டுறோம். இட் இஸ் நாட் த்ரூ த ஆப்ரேஷன்ஸ், ஃபிசிக்கல் ஆப்ரேஷனையோ டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனாலையோ அல்ல. வி பிகம் கிங்டம் ஓரியன்டட் rather than ஜெண்டர் ஓரியன்டட். கர்த்தர் இந்த வசனங்களை புரிய வைக்கணும் நான் ஆசைப்படுறேன். இன்கேஸ் யாருக்காச்சும் இதில் கொஷின்ஸ் இருந்தால், பேசுகிறவங்க எப்படின்னா பேசிக்கணும், ஐ டோன்ட் பாதர். டவுட்ஸ் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க, நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்குன்னா, அந்த கொஷினுக்கெல்லாம் நான் ஆன்சரே பண்ணுற ஆள் கிடையாது. அவர் என்னை காப்பாற்றினார். ஒரு காலத்தில் நான் பாவியாக இருந்தேன், இப்போ என்னை பரிசுத்தமாக்கியிருக்காரு. எனக்கு யாருமே பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்காக அவர் வைத்திருக்கிற ஊழியத்தை எனக்கு என்ன ஊழியம் வச்சுருக்காரோ அந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டே போவேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், டவுட்ஸ் கேட்கலாம். காட் பிளெஸ் யூ.